Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம். 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். தாம்பத்திய அறைக்குள்ள வந்த பிறகு இந்த பொண்ணுக்கு நடுக்கம் இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு வெளியாள்களோட பழகிற ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு நம்ம இப்பெல்லாம் பார்க்குறோம்ல, ஒரு தனி அறையில் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்கக்கூடிய விஷயத்த என்னதான் கணவனுடைய அம்மாவாக இருந்தாலும் அந்த தாய்கிட்ட போய் ஒரு கணவன் சொல்கிறதுங்கிறது. ஸோ டெய்லி வந்து எனக்கு செக்ஷுவலாக இருக்கணும், அது போக வந்து போன் ஃபிலிம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போட்டு வீட்டில் பார்க்குறது, இந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வைக்கிறது. இல்லை எனக்கு இதெல்லாம் அசிங்கமாக இருக்குது, அதனால் நான் பார்க்க மாட்டேன்னு கண்ணை மூடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் மாமியார் என்ன பண்ணுறாங்க, பீரியட்ஸ் வந்த உடனே உனக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு இல்லை, அதனால் நீ பெட்டில் படுக்கக்கூடாது, நீ தரையில் தான் படுக்கணும். அவளோட லேப்டாப் எடுத்து எல்லாத்தையும் பார்க்குறான். என்னென்ன ப்ரௌஸ் பண்ணியிருக்கா, இவளுக்கு யார் யார் இவளோட பேசியிருக்காங்க, யார் மெயில் அனுப்பியிருக்காங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு போகுது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இது வழக்கு எண். இந்த நிகழ்ச்சியோட சூப்பர் ஸ்டார் மேடம் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள வரவேற்போம். மேடம் வணக்கம். வணக்கம் வணக்கம். சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் அவங்க எல்லாம் கோச்சுக்கு போறாங்க ரசிகர் பெருமக்கள்லாம். வேணான்னு போயிட்டாங்க மேடம். வெயிலா வேற இருக்கு, மேடம் கூல் பண்ணலான்னு. இல்ல இதனாலலாம் கூல் ஆக மாட்டேன், கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன மாதிரி வழக்கு? இன்னைக்கு ஒரு பெண்ணுடைய வழக்கை பத்தி பேச போறோம். அந்த பொண்ணு பேரு வித்தியாசமான பேரு ரித்தன்யா. ஓரளவுக்கு படிச்ச பெண்ணு. பொண்ணு பார்க்க வராங்க. பொண்ணு நல்ல லட்சணமாக அழகாக இருக்கா. அப்புறம் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அந்த பையனுக்கு பார்த்த உடனே பிடிச்சிடுது. இந்த பொண்ணுக்கு பயம் மட்டும்தான் மிச்சமாக இருந்தது. அப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க, ஏம்மா பையனை பார்த்தியா, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் அவங்க பேசினாங்க என்ன ஏதுன்னெல்லாம். கல்யாண செலவு 2 பேரும் ஷேர் பண்ணி செஞ்சுப்போம் அப்படின்னு. அப்புறம் பொண்ணுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வழக்கமான கேள்விகள் தான். இப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் 100 பவுன் போடுறோம். 100 பவுன்னா உண்மையிலே இப்போல்லாம் நினச்சி பார்த்தா பெரிய விஷயமா இருக்கு எனக்கு. ஆமாம். அப்புறம் அது போக அவங்க பையனுக்கும் சேர்த்து, அந்த பையனுக்கு வந்து ஒரு செயின் பிரேஸ்லெட்டு. அன்னைக்கு தானே முதல்ல செயின் போடுறாங்க ஆண்கள் பெரும்பாலும், கரெக்ட் தானே? இல்லை அன்னைக்கு தானே போடுவீங்க. அதான், அதாவது பொண்ணை வீட்டில் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் போடுவீங்களான்னு கேட்டேன். ஆமான்ட்டிங்க நீங்கள். சரியா? இப்போ என்னென்னா, கல்யாணம் ஒரு நல்ல இடத்துல வச்சு தான் நடந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விசேஷத்துக்காக அவங்க அழைக்கிறாங்க. இப்போ வழக்கமாக என்னென்னா, கல்யாண பத்திரிக்கை அடித்தாக்கன்னா அதை கொண்டு வந்து குலதெய்வம்னா அதில் ஒரு செம்பில் இதெல்லாம் வச்சு கலசம் வச்சு ஒரு பூஜை பண்ணி அதை வச்சு கும்பிடுவாங்க. தெரியும் தானே, எல்லார் வீட்லேயும் அதுதானே. ஆமாம். அதனால் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது வர்றாங்க. அவங்க வந்தபோது கூட அவங்க ஒரு மரியாதை குறைவாக நடந்தது மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது அவங்க வந்தபோது. அப்புறம் இந்த பொண்ணு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க ஏதாவது அவசரத்தில் வந்திருப்பாங்க, நம்ம வழக்கம் வேறு மாதிரி இருந்திருக்கோம், அதுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அப்படி அவங்க இந்த பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா சொன்னார், இங்கே பாருங்கள், உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, எங்களுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குது, 2 பேரும் கல்யாணம் பண்ணலாம், மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசணும். அதை விட நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து சீஷர் வரும், கொஞ்சம் எப்போவாவது ஒரு முறைக்கு சீஷர் வரும். அதனால் அந்த டிஸார்டர் இருக்குது. ரொம்ப எமோஷ்னலாக ஆனாலொழிய அந்த மாதிரி வராது, பார்த்துப்போம். அதனால் என்ன, எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா நாங்கள் நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. பொண்ணோட அப்பா, எனக்கு ஒரே பொண்ணு தாம்மா, எனக்கு இருக்கிறது எல்லாமே அந்த பொண்ணுக்கு தான், நான் என்ன வேணாலும் செய்வேன், என் பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்லிவிட்டு, நல்ல வசதியாக வளர்த்த பொண்ணு. இவங்க வந்து மணலிக்கிட்ட இருந்திருக்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க. சரி, இங்கேருந்து போக வர மாப்பிள்ளை வந்து பைக்கில் கூட்டிகிட்டு வருவார், அதனால் அது கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லி அவர் வந்து ஒரு வேகனார் கார் தான் அப்போ வாங்கி கொடுத்துருக்குறாரு. இது இப்படி தான் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடித்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே டோட்டலாக பையனும் அம்மாவும் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன நிறைய பவுன் கொண்டு வந்துட்டேன்னு ரொம்ப நினச்சிட்டு இருக்கிறியா,
அதை விட எங்கள் பொண்ணுக்கெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு தெரியுமா? இல்லைங்க அத்தம்மா, நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை, நான் நினைக்கவே இல்லை அப்படி. அப்புறம் சும்மா மகாராணி ஆட்டெல்லாம் இங்கே இருக்க முடியாது, இங்கே நானும் வேலை செய்வேன், நீயும் வேலை செய். அது எல்லார் வீட்லேயும் உண்டு தானே, அதனால் அவள் அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படல. பட்டு பொதுவாகவே ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு பெண்ணு. அப்புறம் அவங்களுக்குள்ள தாம்பத்திய உறவுக்கான ஃபர்ஸ்ட் நைட்டை ஏற்பாடு பண்ணுறாங்க. தாம்பத்திய அறைக்குள்ளே வந்த பிறகு இந்த பொண்ணுக்கு நடுக்கம் இருக்குது. ஏன்னா இந்த பொண்ணு வெளி ஆள்களோட பழகிற, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு, நம்ம இப்போல்லாம் பார்க்குறோம்ல ஆண் பெண் உறவுங்கிறது சாதாரணமான நட்பு உறவாக மாறி வருகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருந்த பொண்ணு இல்லை. அதனால் வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த படிக்கிறது அதோட இருக்கிறதுனால பயம். ஆனாலும் கூட அந்த பெண்ணுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல அந்த ஆண் நடந்து கொள்கிறார். அப்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் இதுக்கு தானே உன்னை கல்யாணம் பண்ணது, எதுக்கு உட்காந்து அழற அப்படின்னு. இல்லைங்க வலிச்சதுங்க அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்து ஒரு நாள் விட்டு மறுநாள் வரும்போது, எதுக்கு இதுக்கெல்லாம் அழுவீங்களா நீங்கள் அப்படின்னு மாமியார் கேட்குறாங்க. இவளுக்கு பகீருங்குது. இப்படி நிமிர்ந்து பார்க்குறான். எதுக்கு வலிச்சதுன்னா அது முதல் தடவை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்போ இவளுக்கு ரொம்ப கூசி போகுது உடம்பு. எந்த பெண்ணுக்கும் உள்ளது. ஒரு தனி அறையில் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்கக்கூடிய விஷயத்த என்னதான் கணவனுடைய அம்மாவாக இருந்தாலும் அந்த தாய்கிட்ட போய் ஒரு கணவன் சொல்கிறதுங்கிறது அந்த மனைவிக்கு மிகப்பெரிய கூச்சத்தையும் ஒரு பயத்தையுமே உண்டாக்கும். அப்போது இல்லை நீ அழுதேன்னு சொன்னேன், எப்படி இருந்தீங்கன்னு கேட்டாங்க, நான் அழுதேன்னு சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு. சரி ஒருவேளை அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு. பட்டு அந்த பர்சன் ரொம்ப எக்ஸசிவான நீட்ஸ் உள்ள ஒரு பர்சன். ஸோ டெய்லி எனக்கு செக்ஷுவலாக இருக்கணும். அது போக போர்ன் ஃபிலிம்ஸ் எல்லாம் கொண்டு போட்டு வீட்டில் பார்க்குறது. இந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டு உட்கார வைக்கிறது. இல்லை எனக்கு இதெல்லாம் அசிங்கமாக இருக்குது, அதனால் நான் பார்க்க மாட்டேன்னு கண்ணை மூடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட விட மாட்டார். அப்புறம் அன்றைய இரவோ அல்லது அடுத்த நாள் இரவுகளிலோ தொடர்ந்து வருகிற இரவுகளில் அதில் எப்படி இருந்தாங்க இதில் எப்படி இருந்தாருன்னா ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்கேல். ஸோ இவளுக்கு ரொம்ப ரொம்ப பயம் வந்துருச்சு இந்த ஆளை நினச்சி. அப்போ எனக்கு அதெல்லாம் உள்ளே வச்சாலே, அதாவது ரூமுக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஃபோன் இதெல்லாம் வச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, நான் வெளியே அத்தையோட படுத்துக்கிறேன் அப்படின்னு. அத்தையோட படுக்கிறதுக்காக ஒன்று நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ அடுத்தடுத்து தொடர்ச்சியான செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அந்த பொண்ணுக்கு. ஒன்று வலி தாங்க முடியல, ரெண்டாவது இதெல்லாம் சமூகத்தில் ஒழுக்கம் அப்படிங்கிற வரையறைக்குள்ளே இல்லாத விஷயங்கள், தாண்டிய விஷயங்கள். கணவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிறது இல்லை. செக்ஸ், நார்மல் செக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் சைடு. உங்களுக்கு அந்த படங்களை பார்த்துட்டு அப்படியெல்லாம் இருக்கணும்னா இப்போ தான் முதல் முறையாக ஒரு கணவனை பார்த்து ஒரு ஆணோடு உறவு கொள்கிற பெண்ணுக்கு அது சாத்தியமே இல்லை. அப்போது அந்த பொண்ணு ரொம்ப அப்படியே ஒடிஞ்சு போயிடுறா, ரொம்ப இமோஷ்னலாக டிஸ்டர்பாக இருக்கா. அப்போ ஒரு நாள் மத்தியானத்திலேயே அந்த பையன் கையை பிடிச்சி இழுக்கவுமே இவளுக்கு பயம் வந்துடுது. அதனால் என்ன ஆகிடுது, சீஷர் வந்துடுது அவளுக்கு. ஒரு மாதிரி இறுகி போனவளா அப்படி ஆயிடுறா. அதுக்கப்புறம் கீழே சுருண்டு விழுந்துடுறா. அப்புறம் என்னென்னலாம் தண்ணி தெளிக்கிறாங்க, தண்ணி தெளிக்கக்கூடாதம்மா, ஆனாலும் தண்ணியை தெளிக்கிறாங்க. ஆனால் அந்த பயம் அவளுக்கு நிரந்தரமாக நின்றுடுது. அந்த ரூம்குள்ளே போகவே அவள் பயப்படுறா. இப்போ இந்த அம்மா அடுத்த நாள் பேசுகிறாங்க. ஏன் நேற்றெல்லாம் நீ இருக்கலையாமே, என் மகன் சந்தோஷத்துக்கு தானே உன்னை கட்டிட்டு வந்திருக்குது, நீ எதுக்கு அப்படி இல்லை அப்படின்னு. முதல்லையே அவளுக்கு அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. அப்போ இந்த பையன் போய் அப்படி சொல்லியிருக்கான்னு தானே அர்த்தம் அப்படின்னு. அப்புறம் இவ கேட்குறா, ஏங்க நான் இதெல்லாம் பேசுகிறது எனக்கு பிடிக்கலைங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க சொல்லாதீங்க அப்படின்னு. ஆமாம் அப்படி சொன்னங்காட்டி தானே திரும்ப பெட்ரூம்குள்ளே நீ வந்திருக்க அப்படிங்கிறான். இப்போது எது சந்தோஷத்தை 2 நபர்களுக்கு கொடுக்குமோ அது ஒரு நபருக்கு ரொம்ப சங்கடம் கொடுக்குறதா இருந்தால் அவளால் இயல்பாக இருக்க முடியாது தனியறையில் தாம்பத்திய உறவில். ஸோ இவ அவங்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிட்றா. அப்புறம் இவளோட சிஸ்டர், இந்த பையனுடைய சிஸ்டர் ஒன்று பக்கத்தில் தான் இருக்கா. அவன் அடிக்கடி வர வேண்டியது. என்ன 100 பவுன் போட்டோன்னா அப்படி ஒரு நட விடுறியா, ஏன் வா வந்தவளை வான்னு கேட்க முடியாது உனக்கு அப்படின்னு. அக்கா இப்போ தானுங்கக்கா உங்களை கேட்டேன் அப்படின்னு. இல்லை நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் உன்னை அப்படின்னு. ஒரு பக்கம் மாமியார் என்ன பண்ணுறாங்க, பீரியட்ஸ் வந்த உடனே
உனக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சுல்ல, அதனால் நீ பெட்டில் படுக்கக்கூடாது, நீ தரையில் தான் படுக்கணும். உங்களுக்கு தெரியும், இந்த சீஷர் இருக்கிறவங்களுக்கே சில்லிப்பு, ஈரம், தரையினுடைய ஈரம், இந்த மழையில் தண்ணியில் ஊறின செவரெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் இருந்தால் அது ஒரு மாதிரியான உணர்வை அவங்களுக்கு கொடுக்கும். அது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு செய்யுதா இல்லை வேணும்னு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தெரியுது. ஸோ இந்த பொண்ணு வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுது அவளுக்கு. அப்போ அப்பாவுக்கு கூப்பிட்றா, அப்பா என்னப்பா யாருமே வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு. எப்படியம்மா வர்றது, அன்றைக்கி நான் வந்து உங்கள் 70 வயசு தாத்தா, 73 வயசு தாத்தாவையும் 65 வயசும் பாட்டியும் நான் கூட்டிகிட்டு வரேன். கூட்டிகிட்டு வரும்போது இவங்க வந்து நடந்துட்ட விதமே எனக்கு பிடிக்கலம்மா, அவ்வளவு அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க, அவ்வளோ பெரியவங்கன்னு கூட இல்லாமல் அந்த வீட்டுக்கு மனுஷன் வருவானாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கொஞ்ச நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து நான் இருந்துட்டு வரேன் அப்படின்னு. அப்புறம் அடுத்து ஏதோ ஒரு பண்டிகை வருது, அப்போ வரும்போது அவங்க அப்பா ஃபோன் பண்ணி, மாப்பிள்ளை நீங்களும் பொண்ணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்புறம் சரி வரேங்கிறாங்க. இந்த அம்மாவும் நீங்கள் போயிட்டு சீக்கிரமே சாயங்காலமே வந்துடணும் அப்படிங்கிறாங்க. இவளுக்கு ஒரு 10 நிமிஷம் தன்னுடைய அப்பா அம்மாவோட தனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வேணும். ஸோ அவளும் கிளம்புறான். இவன் அந்த காரு உங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருக்கான் பாரு, வேகனாரு, ஏன் உங்கள் அப்பனுக்கு ஒரு மருமகனுக்கு எப்படி மரியாதை செய்யணும்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறா. ஓ அதை வேற உங்கள் அப்பாவுக்கு சொல்லணுமா, அது என்ன ஒரு பொட்டி மாதிரி இருக்குது, அது ஒரு காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு டிரைவரை கூப்பிட்டு கொண்டு போய் அந்த வீட்டில் நிறுத்திடுன்னு சொல்லியிருக்கிறேன். அவங்க அப்பா எதுக்கு வாங்கி கொடுத்தாரு, மணலியிலிருந்து இங்கே வர்றதுன்னா உங்களுக்கு தெரியும் மணலிருந்து எவ்வளவு வெக்கையாக இருக்கும்னா, சரி எதுக்கு பைக்கில் வரணும்னு காரை வாங்கி கொடுத்தாரு. காரை திருப்பி அனுப்பிட்டு இவ பைக்லேயே கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்கு போனவுடனே மயக்கம் போட்டு அந்த பொண்ணு கீழே விழுந்துறான். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஏமாப்பிள்ள நான் தான் காரு கொடுத்தேன், அது ஏமாப்பிள்ள திருப்பி அனுப்பிங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் வேறு கார் கூட மாற்றி தரேன், எதுக்கு இதை வேகாத வெயில்ல நீங்களும் கருகி போய் வரீங்க, பொண்ணு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. நீங்கள் நோயாளி பொண்ணை என்னை தலையில் கட்டிட்டீங்க, அப்புறம் அது விழுந்து அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் நல்லா ஏமாற்றிட்டீங்க மாமா. இந்த விஷயம் சொல்லும்போது இன்னொரு பாயிண்ட்டை நான் சொல்லணும். பொண்ணு பார்த்துட்டு வந்தாங்க பாருங்கள். வந்ததுக்கப்புறமா இந்த பையன் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணுக்கிட்ட எனக்கு அந்த பொண்ணு மேட்ச் ஆகுமா பாரு அப்படின்னு கேட்டுக்கிறாப்புல. இந்த பொண்ணு அவகிட்ட பேசிட்டு என்ன எங்கேயோ பார்க்குற மாதிரி பார்த்தோ இல்லை கோயில்லையோ அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு, யாருங்க நீங்கள் என்ன அப்படின்ன உடனே நான் சொல்கிறேன் இருமா அப்படின்ட்டு, நீ நட இப்படி போ இப்படி சுற்றி வா கோயிலை வளவா, ஸோ எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் யாருங்கன்னு கேட்கும்போது அந்த பையன் பேரை சொல்லி அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அவன் தான் பார்த்துட்டு வர சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த பொண்ணுக்கு ஒவ்வொன்றா மனசில் விழ ஆரம்பிக்குது. ஆமாம், ஏன்னா நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை பார்க்க சொல்லாமல் நீ முதலையே பார்க்க சொல்லியிருந்தீங்கன்னா இந்த கல்யாணமே நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன், நீ எதுக்காக அனுப்பினேன்னு ஒரு நாள் கேட்குறாவோ. அந்த பொண்ணை உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான். இயல்பாக ஒரு பெண்ணுக்கு வரும்ல, கேர்ள் ஃப்ரெண்டுன்னா எவ்வளோ நாள் பழக்கம் அப்படின்னு. அப்புறம் வழக்கமாக இந்த ஆண்கள் என்னென்னா, அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திருட்டுத்தனம் வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆண்கள்ங்கிறதுனால நான் உங்களையெல்லாம் சேர்த்து சொல்லலை, அந்த மாதிரி இருக்கிற ஆண்களுக்கு உடனே வந்து உன்னை தெரியாதா அதுவா இதுவா அப்படின்னு பேசுவாங்க. ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போது இந்த பொண்ணு செல்ஃபோனில் இருக்கிற சிம்மை எடுத்துடுறான். அவன் எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுறான், யார் யார் வந்திருக்கிறாங்க என்னன்னு. அந்த பொண்ணு ரொம்ப சாதாரண அப்பாவி பொண்ணு, அதில் எதுவுமே கிடச்சிருக்க முடியாது. ஆனால் என்னென்னா, ஒருத்தர் பார்க்க வராருன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஏய் நீ பார்த்தியாம்மா மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாரு அப்படி கேட்பாங்க இல்லையா, சிவகார்த்திகேயன் மாதிரியா, அஜித் மாதிரியா, இல்லை பிருத்திவி மாதிரியா அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். அப்போ இல்லை இருக்குது ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு 2-3 மாப்பிள்ளை வந்து பார்த்துருக்காங்க. அப்போ உன்னை பொண்ணு பார்க்க எத்தனை பேர் வந்தாங்க, ஆமாம் இது மாதிரி ஒரு 2-3 பேர் வந்தாங்க, அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்படி. நீ அவங்கள பார்த்தியா, அவங்கள விட நான் பெட்டரா இல்லை அவனுங்க அவ்வளோ அழகாக இருந்தானுங்களா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நான் யாரையும் முகத்தை நிமிந்து கூட பார்க்கல, நான் எங்கள் அப்பா அம்மாட்ட நான் முதலையே சொல்லிட்டேன், எனக்கு வந்து நீங்கள் யாரை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களோ நான் அவங்களோட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா அம்மா தான், நான் ஏங்க இன்னொரு ஆணோட வந்து உங்களை ஏங்க நான் கம்பேர் பண்ணணும்
அந்த ஆளுங்க முகம் கூட எனக்கு நினைவில் இருக்காது. ஒரு 5 நிமிஷம் நிமிர்ந்து பார்க்கறதுனால யாரையாவது நினைவில் வச்சுக்க முடியுமா? அதெல்லாம் இல்லை. இல்லை, நீ ஏற்கனவே எல்லாரையும் பார்த்து தான் என்னை நீ செலக்ட் பண்ணியிருக்க. அப்போ என்னை செலக்ட் பண்ணியிருக்கேன்னா என்கிட்ட ஏதோ ஸ்பெஷலாக இருக்கணும். ஆமாம், உங்கள் அப்பா எனக்கு என்ன மரியாதை கொடுத்தான் இவ்வளோ ஸ்பெஷலான மாப்பிள்ளைக்கு? ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு போகுது. சரி, அடுத்தாப்பில் என்ன பண்ணலாம்? சரிங்க, எனக்கு வந்து இன்டர்நெட்டு வாங்கித்தாங்க, வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்ப்பேன். இனி மேற்கொண்டு படிக்கிறதுனா கூட ஆன்லைனில் நான் படிச்சுக்கலாம். அதனால் நீங்கள் எனக்கு வாங்கி தரணும். உனக்கு எதுக்கு ப்ரௌசிங் அப்படின்னு. ஆனால் ஏர்போர்ட்டு இன்டர்நெட்டை வாங்கி கொடுத்துட்டு ஒரு வாரம் 10 நாள் கழித்து அவளோட லேப்டாப் எடுத்து எல்லாத்தையும் பார்க்குறான். என்னென்ன ப்ரௌஸ் பண்ணியிருக்கா, இவளுக்கு யார் யார் இவளோட பேசியிருக்காங்க, யார் மெயில் அனுப்பியிருக்காங்க, இத்தனை விஷயத்தையும் அவர் பார்க்குறாரு. இவளுக்கு ரொம்ப அப்படியே கூசி போகுது. சிம் கார்டு எடுத்திருக்காரு. சிம் கார்டில் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு கேட்டது என்னெல்லாம் பார்த்துருக்காரு. இப்போ இது பார்க்குறாங்க. ஸோ இந்த ஆள் நம்மளை சந்தேகப்படுறாரு. நம்ம என்ன பண்ணினோம், ஒரு தப்பும் இல்லையே அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள், அதாவது என்ன விதமான கொடுமைகளுக்கெல்லாம் ஆளாகிறாங்கன்னு நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஒரு நாள் வந்து நான் வந்து பப்புக்கு போகலான்னு இருக்கேன், நீ வாக்கு விடன்னு. இல்லைங்க, நான் அதுக்கெல்லாம் வரல அப்படின்னு, எனக்கு தெரியாது. ஏய், சும்மா கதெல்லாம் விடாத, காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் லிக்கர் அடிக்கிறாங்க தெரியுமா அப்படிங்கிறேன். இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க. நம்ம சரி நீ சும்மா வா அப்படிங்கிறாரு. சரின்னு கோச்சுக்காமல் இருக்கணுமே மாப்பிள்ளை, அதுக்காக இவ அப்போ போய் கல்யாணம் ஆன புதுசில் இது நடக்குது. கூட்டிகிட்டு போகிறார். போகிற இடத்துல அவர் குடிக்கிறாரு, இவர் சும்மா தான் உட்காந்துட்ருக்காரு. இவர் ஏதோ ஜூஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. அவர் கட்டாயப்படுத்தி அவர் வாயில் ஊற்றிட்டு. ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு சீஷர் இருக்கு, இமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அவளுக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியலை. அந்த இடத்துல ரொம்ப ஆடாயிடுச்சு அவளுக்கு. அவளால் எந்திரிச்சா. ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு தெரியாது, தன்னை அறியாமல் அந்த இதில் என்னென்னமோ பண்ணிடுவாங்க. அதனால் அந்த பயம் வந்துருச்சு அவளுக்கு. ஸோ நீ வந்து அந்த ரெஸ்டோ பாரில் நீ வந்து இந்த மாதிரி என்னை அவமானப்படுத்திட்ட எல்லாருக்கும் முன்னாடி, ஏன் கொஞ்சம் குடித்தா என்னவாமா, அடக்கி இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தபோது, ஓ நீயும் அடிக்க ஆரம்பிச்சாச்சா அப்படின்னு கேட்டு தான் அந்த மாமியார் கூப்பிட்றாங்க. அப்போ அத்தை, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க அத்தை, அவர்கிட்ட சொல்லுங்க அத்தை, உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுங்க அத்தை, எனக்கு நான்லாங்க போக மாட்டேன் அத்தை, இனிமேல் எல்லா காலேஜ் பிள்ளைங்க என்ன பண்ணுறீங்கன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும், பேசலாம் போ அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படியாகத்தான் வாழ்க்கை ஒன்று ஒன்றா அவருக்கு போகுது. அப்புறம் சரி நான் வேலைக்கு போகிறேன். வீட்லேயே இருந்து இந்த பயத்தில் இருக்கிறத விட டாக்டர்கிட்ட போய் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் கன்சல்ட் பண்ணுறாரு. இல்லை, அவள் மனசளவில் ரொம்ப பாதிச்சிருக்கா, நீங்கள் 4 செவருக்குள்ளேயே வச்சுட்ருக்காதீங்க அந்த பொண்ணை, அவளை எங்கேயாவது வெளியே அனுப்புங்க அப்படின்னு. இவளையெல்லாம் நான் வெளியே கூட்டிகிட்டு போனேன்னா அன்னைக்கு பண்ண மாதிரி தான் பண்ணுவேன், நான்லாம் வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறாரு அந்த மாப்பிள்ளை. அப்புறம் இவ சொல்கிறா, அப்பா இல்லைப்பா, நான் அப்படியே ஏதாவது வேலைக்கு ஏதாவது சேர்த்து விடுங்க, சும்மா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் அது ஃப்ரீயாக இருக்கும், ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. சரின்னா அவங்க அப்பா வராரு, அவங்க மாமா வர்றாங்க, அவங்க தாத்தாவையும் கூட்டிகிட்டு வராங்க, கெஞ்சி கூத்தாடி வேலைக்கு போகணுங்கிறாங்க. இவர் உடனே கேட்குறாரு, யார் உன் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறியா, யார் அவன், வேலை எப்படி யார் உனக்கு கொடுப்பா, எதுக்காக என் பொண்டாட்டி வேலைக்கு போகணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகளையெல்லாம் அவர் கேட்குறாரு. கேட்கும்போது இவளுக்கு ரொம்ப வருத்தம் ஆகிடுது. அப்புறம் அவங்க அப்பா இருந்துட்டு, அவருக்கு கோபம் வருமா இல்லையா, தன் பொண்ணு யார் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அவர் கேட்குற டேன்ட்டார், என் பிள்ளைய பார்த்தா இந்த மாதிரி கேட்குற, எங்கள் பெற்றவங்க கண்ணு முன்னாடியே இப்படி நீ பேசுகிறியே, நீ வெளியெல்லாம் என்ன பேச மாட்டே நீ அப்படின்னு. அப்புறம் அவன், நீ என்ன டேன்னு சொல்கிறியா, நீ மாப்பிள்ளையை அவமானப்படுத்திட்டேன்னு மாமியார். ஸோ ஒரே தகராறு ஆயிடுது. அப்புறம் அந்த பொண்ணு சொல்கிற, அப்பா என்னால் இருக்க முடியாதுப்பா, என்னால் இங்கே இருக்க முடியாது, சிம் கார்டு எடுத்துடுறாங்க, ப்ரௌஸ் பண்ணினா ப்ரௌசரில் திரும்ப செக் பண்ணுறாங்க, இல்லைப்பா நான் அங்கேயே வந்துடுறேன், எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா, இனி மாற்ற முடியுமா சொல்லுங்கள், மாற்ற முடியாது அவ்வளோதான். அப்புறம் அவங்க அப்பாலாம் சொல்லி பார்த்து கேட்கல அந்த பொண்ணு. நீ இப்போ என்னை கூட்டிகிட்டு போறியா இல்லையான்னு நேராக போய் கார்லேயே ஏறி உட்காந்துட்றேன் அவங்க அப்பா காரில். அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இவர் மிரட்டுறார், நீ வந்து இப்போ போனால் இனி திரும்பி வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு.
அவனை பார்க்க கூட விரும்பலை, தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துக்கிறான். அப்புறம் தான் என்னை பார்க்க வந்தாங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன கதை அத்தனையும் அழுக அந்த பொண்ணு சொன்ன கதை. உண்மையிலேயே பரிதாபமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண். அப்போ தான் கேட்டேன், ஏன் சார் முதல் தடவையே அவள் பயமாக இருக்குதுன்னு சொல்லும்போது என்னன்னு கூட்டிகிட்டு போயாவது நீங்கள் டாக்டர்கிட்ட பார்த்துருக்கலாமே. இல்லை மேடம், நான் இப்போ வந்து அந்த சைக்கியாட்ரிஸ்ட்டை நான் தான் சஜஸ்ட் பண்ணேன். அப்படி நான் போனேன்னாலே இந்த பொண்ணு வந்து பைத்தியம்னு என் தலையில் கட்டிடுவாங்க, நோயாளின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன், நாங்கள் பார்த்துக்குறோன்னு அஷூரன்ஸ் கொடுத்து தான் கூட்டிகிட்டு போனாங்க. என்னம்மா வேணும்? அவரையும் உன்னையும் 2 பேரையும் கவுன்சிலிங்க்கு அனுப்பலாம், அவருக்கும் உன்னை பற்றி எடுத்து சொல்லுவாங்க டாக்டர். அதே மாதிரி நீயும் வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கோ, எந்த எல்லையில் நிற்க முடியும்னு நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும், புருஷன் பொண்டாட்டி தான். அந்த மாதிரி பண்ணலாம். அப்போ அப்பா அம்மாவையெல்லாம் வெளியே அனுப்பிட்டு, அப்பா நான் மேடம் கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். மேடம், அவர் பண்ணுற சித்திரவதையெல்லாம் என்னால் தாங்க முடியாது, ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாரு. நான் இப்போ இது வியூவர்ஸ் பார்க்குற இடத்துல என்னால் சொல்ல முடியாது, அதனால் இனி ஜென்மத்துக்கும் என்னால் வேண்டாம், நான் எங்கள் அப்பா அம்மா வீட்லேயே இருந்துக்கிறேன், நான் வந்து அங்கே போகவே விரும்பலை அப்படின்னு. அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டாக்கா, எதையாவது பண்ணி சரி பண்ணி கொஞ்சம் பாருங்க மேடம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் அப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சில விஷயங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லவே முடியாது சார். ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள் அப்பா அம்மாட்ட பேச முடியாது. நம்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும் செக்ஸுங்கிறது ஒரு டேபு தான், எதுவுமே பேச முடியாது. அதுவும் போன தலைமுறையை சார்ந்தவங்கன்னா ஒன்றுமே கிடையாது, அதை புரிந்து கொள்ளவே காலமாகும். இந்த காலம் வேறு, இந்த காலம் படிக்கிறாங்க, நெட்டில் ப்ரௌஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு அறியாத பொண்ணு, அது ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சிருச்சு சார். தயவு செய்து கம்பல் பண்ணி அனுப்பாதீங்க, இன்னொரு தடவை வாங்க பார்க்கலான்னு ஒரு 15 நாள் கழித்து வர சொன்னேன். அந்த காயமெல்லாம் மனசு காயம் கொஞ்சம் ஆறி இருக்கட்டும் அப்படின்னு. அப்புறமும் பேசி பார்த்தேன், அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா அவங்களுக்காக செக்ஷுவல் க்ரூயல்ட்டி, இமோஷ்னல் க்ரூயல்ட்டி, மென்டல் க்ரூயல்ட்டி, ஃபிசிக்கலாக கூட க்ரூயல்ட்டி நடந்திருக்கு. என்ன, நீ வந்து பீரியட்ஸ் ஆன ஒரு பெண்ணை நீ தரையில் படுக்க சொல்லணும், எதுவுமே இல்லை. அந்த தரையில் ஒரு பெட்ஷீட் மட்டும் தான் போட்டிருப்போம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோடனே அதை துவைக்கணும். ஒரு வசதியான குடும்பத்தில் இருந்தவங்க இந்த துணி துவைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. 2வது, பீரியட்ஸ் டைமில் போய் அந்த ஈரத்தில் கை வச்சு அதெல்லாம் ரொம்ப பெண்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம்லாம். ஸோ ஃபிசிக்கல் க்ரூயல்ட்டி இப்படி பார்த்திங்கன்னா வரிசையாக. இப்போ வேகனார் காரை திருப்பி அனுப்புகிறேன்னா என்ன, அது ஒரு ஃபினான்ஷியல் க்ரூயல்ட்டி, புரியுதுங்களா? ஆக இந்த விஷயங்களை எல்லாம் போட்டு நாங்கள் பெட்டிஷனை போட்டோம். அப்புறம் வந்தாங்க, நோட்டீஸ் கிடச்சி வந்தாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லவே மேடம், உங்ககிட்ட நாங்கள் கொஞ்சம் நேரம் பர்சனலாக பேசணும். இல்லை சார், பர்சனலாக பேசுகிறதுன்னா உங்கள் லாயர்கிட்ட பேசுங்க, உங்கள் லாயர் எங்கிட்ட பேசட்டும். அப்புறம் கவுன்சிலிங் போக சொன்னாங்க, ஜட்ஜு பார்த்து கவுன்சிலிங் போக சொன்னாங்க. கவுன்சிலிங்கில் போய் உட்கார்ந்த உடனே அந்த பொண்ணு பக்கத்தில் உட்கார்ந்தாலே அழுகிறான், அப்படி அழுகிறான். அப்புறம் அந்த கவுன்சிலர் என்ன சொன்னாங்க, சார் நீங்கள் இந்த பக்கமாக என் பக்கமாக வந்து உட்காருங்க, அம்மா நீ அழாத, நீ ஏதாவது சொல்லணும்னா தனியாக கூட சொல்லு அப்படின்னு. அவன் சொல்கிறான், எதுக்கு எடுத்தாலும் நடுங்குதுங்க சார், எது சொன்னாலும் செய்ய மாட்டேங்குது, நீங்கள் ஒரு ஆம்பளை தானே சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், எல்லாருக்கும் இருக்கிறதெல்லாம் இருக்கும்ல சார் அப்படின்னாங்க. அப்போ அவர் புரிஞ்சிட்டாரு செக்ஷுவலான விஷயம் நிறைய இருக்குன்ட்டு. அம்மா நீ கவலைப்படாத, நீ என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், லேடி கவுன்சிலரையும் வர சொல்லிவிட்டு அடுத்த வாய்தாவில் வாங்கன்னு சொல்லிவிட்டு கவுன்சிலர்ஸை வச்சு அவங்கள பேச சொன்னாங்க. இந்த பொண்ணு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, ஏன்பா மனுஷன்யா அது மிருகமாப்பா, நீ என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு அந்த பையன்கிட்டையும் சொல்கிறாங்க. அவன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சோ எல்லாமே சொன்னாங்க. அப்புறம் கவுன்சிலிங் ஃபெயில்டு. கவுன்சிலிங் எதுக்கு போடுறாங்க, சேர்ந்து வாழ்கிறதுக்கான முயற்சி தான் அது. அப்புறம் ஃபெயில்டுன்னு போட்டு வந்தாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், எது எடுத்தாலும் எதுக்கு எங்ககிட்டையும் ஆதாரம் கிடையாது, சிம் எடுத்தாச்சு, சிம்மில் தானே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இல்லை, இவர் பண்ண கொடுமைக்கு யார் சாட்சி, அவங்க அம்மா அல்லது அக்கா, யாராவது வந்து தங்களுடைய உறவினருக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்களா, இல்லை. அப்புறம் சொன்னேன், இந்த மாதிரி கல்யாணத்துக்கு செலவுக்கெல்லாம் கூட நீங்கள் கொடுக்கல, அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது மேடம், எத்தனை வருஷம்னாலும் நான் கேஸை நடத்துகிறேன் மேடம் அப்படின்னாப்புல. அப்புறம் அவங்க லாயர் வந்து கூப்பிட்டு சத்தம் போட்டு, தப்போ ரைட்டோ, நீ வாழறதுக்கு ஆசையோடு கூப்பிட்டு அது வேறு விஷயம், நீ வந்து வாழ போகிறது இல்லை,
அப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் ஏன் அப்படி சொல்கிற, அது மாதிரி சொல்லாத, என்ன வேணும் உனக்கு சொல்லு அப்படி. இல்லை மேடம், இந்த பொண்ணு இவ்வளவே நான் அவமானப்படுத்திட்டான், கோர்ட்டில் எல்லாருக்கும் முன்னாடி பேசிட்டான், பேப்பரில் தான் போட்டிருக்கலாம், அதெல்லாம் அப்போ உடனே கோர்ட்டில் பேச முடியாது. அவன் சொல்கிறான், கோர்ட்டுக்கே வந்துருச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, என்னை அவமானப்படுத்திட்டா, நீங்கள் ஒரு டிஃபமேஷன் கேஸ் போடுங்க மேடம் அப்படின்னு. மான நஷ்ட வழக்கு. அது எப்படி ஒரு புருஷன் மேலே ஒரு பொண்டாட்டி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னா அது மான நஷ்ட வழக்கில் வருமா? ஒரு விஷயத்தை கேவலமாக பேசி அது பப்ளிஷ் ஆகியிருந்தா அப்போ தான் வந்து அது டிஃபமேஷன் கேஸாக வரும். அதனால் அதெல்லாம் போட முடியாது தம்பி, சும்மா ரொம்ப எகிரி அடிக்காதீங்க, என்ன நடக்குமோ பாருங்கள், இல்லை நீங்கள் கேஸ் நடத்துங்க, நாங்கள் நடத்துகிறோம், பார்த்துக்கலாம். வந்தாங்க, 1 வருஷம் நடையாக நடந்தாங்க, எதுவும் மாறப்போகிறதில்ல, ட்ரையல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சது. அவங்க லாயரும் சொல்லுவாங்க, செக்ஷுவலான கொஸ்டின்ஸ் வந்தே தான் தீரும். அவள் மார்பில் அவள் கடிச்சு வச்சுருந்தா அதனுடைய அடையாளங்கள் இருக்கும் தானே, நீங்கள் சொல்லுங்கள். தவறான நடத்தைகளால் சில விஷயங்கள் பண்ணியிருந்தால் அதுக்கான ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கக்கூடும். அதனால் அதெல்லாம் எடுத்து சொன்னான். நானும் சொன்னேன், வாப்பா எல்லாம் வச்சுருக்குறோம், லேடி ஜட்ஜி தான் உட்காந்துருக்காங்க, எல்லா விஷயத்தையும் பார்க்கலாங்க. அப்புறம் என்ன நினச்சானோ தெரியல. அப்புறம் அந்த அம்மாவும் சொன்னாங்க, வக்கீலம்மா, அதர் சைடுக்கும் ஒரு பெண்மணி தான் வந்திருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை வேண்டாம், நீ பேசாமல் முடிச்சுக்கோ, அநாகரிகமாக போயிடும் கேள்விகள், அதெல்லாம் முடிச்சுக்கோ அப்படின்னு. அந்த பொண்ணு அந்த பையனோட அம்மாவுக்கு எதுவும் இதில் தண்டனை எதுவும் இல்லையா மேடம்? பையனுடைய அம்மாவுக்கு தண்டனை கொடுக்கணும்னா, நான் கேஸ் நடத்தின போது அப்போ வந்து நமக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வரல. நீங்கள் போட்டிருந்தா வரதட்சணை கொடுமைன்னு போடணும். இந்த பொண்ணுக்கு எதுவுமே வேண்டாம், நான் வெளியே வந்தால் போதும். அதனால் அது மட்டும்தான் அவளுக்கு வேண்டியதாக இருந்தது. அவங்க அப்பா மட்டும் சொன்னார், நான் கல்யாணத்துக்கு இத்தனை 50 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், பாதி செலவு நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் அதை கொடுங்க அப்படின்னு. அவன் கொடுக்க முடியாதுன்ட்டான், அவன் கொடுக்க முடியாது, நீங்கள் கேஸை நடத்துங்கிறான். அப்புறம் அந்த பொண்ணு சொல்லிட்டு, அப்பா நமக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, எனக்கு டைவர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துரு, எனக்கு கோர்ட்டுக்கு வர பிடிக்கல. ஏன் வர பிடிக்கல? எல்லோரும் இத்தனை பொம்பளைங்கெல்லாம் வராங்களே, கோர்ட்டில் கேஸ் நடத்துகிறாங்களே, அவன் மூஞ்சியை பார்க்க முடியல பெரிய அப்பா அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். அப்புறம் அதே மாதிரி மியூச்சுவல் கன்சென்ட்டில் 2 பேருக்கும் மியூச்சுவலாக 2 பேருக்கும் டைவர்ஸ் பண்ணி வச்சோம். அந்த பொண்ணோட நகையெல்லாம் அவர் திருப்பி கொடுக்கணும், அவருக்கு போட்ட நகையும் கொடுத்துடணும், அவ்வளோதான். அவளுடைய சீதன பொருட்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். நீங்கள் என்ன தான் பொருள் கொடுத்தாலும் அந்த பொண்ணை இன்னொரு தடவை வேற ஒரு ஆணோடு சேர்ந்து வாழவே முடியாது சார். மன ரீதியாக அவ்வளவு ஒரு பாதிப்பு. அவர் என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு மனநிலை சரியில்லை, என் தலையில் கட்டிட்டாங்கன்னெல்லாம். நானே பெட்டிஷன் போட்டேன் ஏன்னா அவங்க தான் போடணும். நீ மனநிலை சரியில்லைன்னு சொன்னால் நீ போடு பெட்டிஷனை, என் ஒய்ஃப் அங்கே அனுப்புங்க, அப்போ தான் தெரியும்னு. அவன் போடலை. நான் சொன்னேன், நான் போடுறேன், பெட்டிஷன் போடுறேன், we will send her to any psychiatrist or psychological evaluationக்கு அவங்கக்கிட்டேயே நாம் அனுப்பலாம், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. அவன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்ட்டான். கேஸை முடித்தா போதும், எனக்கு கையிலிருந்து காசு போகக்கூடாது, அவ்வளோதான் அவனுக்கு. அப்படியாக இந்த வழக்கு 13B போட்டு மியூச்சுவல் கன்சென்ட்டில் வந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னுடுச்சு சார். ரொம்ப காலம், ஒரு 10 வருட காலம் நான் அந்த பொண்ணுக்கிட்ட தொடர்பில் இருந்தேன். எப்போவாவது நினச்சா அது ஒன்று விஷஸ் பண்ணுவாங்க, எனக்கு இதிலேருந்து ரிலீஃப் வாங்கி கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் மேடம்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நியூ இயரு, விமன்ஸ் டே வந்தால் விஷஸ் அனுப்புவாங்க. அது மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கிட்ட எனக்கு அந்த பொண்ணோட தொடர்பு இருந்தது. அப்புறம் இல்லை, ஒரு வேகனாரில் ஆரம்பித்த பிரச்சனை மாமனார் மாமியார்னு இந்த பொண்ணோட வாழ்க்கை வேகனாரில் இல்லை, அந்த பையனுடைய மனசில் இருக்குது சார் பிரச்சனை. ஹீ இஸ் அ செக்ஷுவல் பர்வெட்டு. அது சில பேருக்கு அதீதமாக தேவைப்படலாம், அதை நான் குறையாக சொல்லலை. ஆனால் தன்னுடைய துணைக்கு அது சரியானது தானான்னு யோசித்து இருக்கிறவன் தான் ஒரு நல்ல கணவனாக இருக்க முடியும். எது வேண்டாமோ தவிர்த்து விடுவது நல்லது தானே. அப்படி தான் நிறைய பெண்கள் இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க சார். இந்த மார்பில் சூடு வச்சவங்க, நம்ம கதை ஆரம்பிக்கும் போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு 25 வழக்குகள் பார்த்திங்கன்னா மார்பில் சூடு வச்சவங்க, சிகரெட்டால் சூடு வச்சவங்க, படத்தில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆமாம், தான் வழக்கில் பிறப்புறுப்பில் சூடு வச்சவனையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், புரியுதுங்களா? அதனால் இப்படிப்பட்ட சில வன்முறையாளர்கள் பர்வெட்ஸ் இருக்கத்தான் செய்கிறாங்க. ரொம்ப கனமான ஒரு வழக்காக இருக்கும். ஆமாம், உண்மையிலேயே ரொம்ப வருத்தமான வழக்கு எனக்கு. அது பாவம் அப்பாவியாக தெரிஞ்ச எனக்கு. எனிவே, அப்படி ஏதாவது நிலைமை வந்தால் கூட நீங்கள் கஷ்டப்பட வேணும்னு அவசியமே கிடையாது. பெண்கள் யாராக இருந்தாலும்
இந்த கொடுமைகளுக்கு தீர்ப்பு என்பது வந்து கோர்ட்டில் இருக்குது. நீங்கள் ஃபேமிலி கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த வழக்கில் நல்லபடியான ஒரு விடுதலையை நீங்கள் வாங்க முடியும். இந்த மாதிரி வழக்குகள் வந்தால், அல்லது அந்த கணவர் மேலே நீங்கள் இப்போல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்துருச்சு, அதுலேயும் நீங்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். இந்த மாதிரி பிரச்சனை அது ஐபிசியில் நாங்கள்லாம் ஐபிசி சொல்லி அதே தான் சார் வருது. இப்போ பிஎன்எஸ்ல அதன் அடிப்படையிலையும் நீங்கள் போடலாம். ஏன்னா பெண்கள் வந்து கிரிமினல் கோர்ட்டுக்கு போக விரும்புறதில்லை சார். நீங்கள் என்ன தான் வந்து சிவில் சட்டம்னு சொன்னாலும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டை கிரிமினல் கோர்ட்டில் தான் அதை நடத்துகிறாங்க, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு தான் நடத்துகிறாங்க. அதனால் அங்கே வர நிறைய பேர் விரும்புறதில்லை, விட்டுறாங்க. இந்த வழக்கு வந்து பல பெண்களுக்கு ஒரு தீர்வாக இருக்குது மேடம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.